அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக்னை வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெஃப் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்றைக்கு நமக்காக விதவிதமான ரெசிபி சமைக்க வந்திருக்காங்க திருமதி புஷ்பா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபிஸ் நீங்க செய்ய போறீங்க? இன்னைக்கு முட்டை குழம்பு, முட்டை ரோஸ்ட். சூப்பர். சோ இன்னைக்கு வந்து அப்போ முட்டை கான்செப்ட்ல போறோம். முட்டை குழம்பு அண்ட் முட்டை ரோஸ்ட் நமக்காக புஷ்பா மேம் செய்ய போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் முட்டை குழம்பு. செட்டிநாடு முட்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மிளகாய், உப்பு, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகு, மஞ்சள் தூள், தேங்காய் துருவல், வேக வைத்த முட்டை. நம்ம முதல்ல எண்ணெய் ஊத்திடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங்க்கு நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய டிப்ஸ் இன்னைக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளுடைய பார்க்குற நேயர்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா. என்ன காஞ்சிடுச்சா மேம்? எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்து நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டு தாளிக்கணும். ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, சோம்பு, ஏலக்காய், இந்த கிராம்பு எல்லாம் போடுறீங்க. ஆமா, அதே கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுட்டு லைட்டா, அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம். ஓகே. சும்மா ஒரு கிள்ளு சோம்பு, அப்புறம் லைட்டா ஒரே ஒரு பிஞ்சு சீரகம். ஓகே. அது லைட்டா வெடிக்கும் போது கருவேப்பிலை வச்சிருக்கோம். கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்து வெங்காயம். ஓகே. இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா, எப்பவுமே கிரேவிக்கெல்லாம் வெங்காயம் வந்து அந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்பதான் அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல வேணும் அப்படிங்கறதுனால ஒரு 2 மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் முழுசா. எப்படியும் காரம் எல்லாம் போட போறோம். ஒரு 2 மிளகா வத்தல் போட்டுட்டோம். என்னதான் நம்ம மிளகா தூள் எல்லாம் போடுறோம்னா கூட இந்த முழு மிளகா வத்தல் போட்டு பண்ணும்போது, ஏன்னா காரம் அதிகமா வெளியே வராது, அந்த வாசனைக்காக மட்டும்தான் இந்த மிளகா வத்தல் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சைட்ல எல்லாம் வெங்காயம் வந்து லைட்டா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தக்காளியை போடலாம். ஓகே. எதுவும் சமையல்ல வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா வரணும்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் நல்லா வதக்கணும். அது அவசரப்பட்டு அப்படியே சீக்கிரமா போட்டோம் முடிச்சோம்னா அது அவ்வளோ டேஸ்ட் வராது. அப்புறம் நல்ல டேஸ்ட் வரல அப்படின்னு நம்ம வந்து சமையலை குத்தம் சொல்லிட்டு இருப்போம். நம்ம வதக்கிறது தான் அதுல மெயின். தக்காளி, இந்த தக்காளியை போட்டதுமே கொஞ்சம் உப்பு போட்டுடணும். உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா வதங்கிடும். இது இந்த செட்டிநாடு ஸ்டைல் நீங்க எப்படி மேம் தெரிஞ்சு நம்ம செட்டிநாடு ஸ்டைல் என்ன அப்படின்னா, வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுல வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போடணும். அதுல மெயினா கருவேப்பிலை, இந்த மிளகா வத்தல் இருந்ததுன்னா அது வந்து செட்டிநாடு ஸ்டைல். அப்புறம் கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் போடுவோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து மெயினா எந்த நான்வெஜ் டிஷ்ஷா இருந்தாலும் நம்ம போடுவோம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டா வதங்கணும். ஓகே. அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 2-3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஓகே. ஏதாவது இந்த மாதிரி
கொஞ்சம் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யும் போது அப்பப்போ கொஞ்சம் பூண்டு சேர்த்தும் வதக்கணும். இது வந்து ஏன் நம்ம முதல்ல எண்ணெயில போடலன்னா எண்ணெயில ரொம்ப வதங்கிடும். நம்ம கிரேவி எடுக்கும் போது அதுல பூண்டு 1-2 இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த வதங்கின பூண்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். லைட்டா தண்ணி ஊத்தும் போது சோ இப்போ லைட்டா தண்ணி ஊத்தி வதக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்ததும் இஞ்சி பூண்டு விழுது. ஓகே. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்ல இந்த வதக்கிறது வந்து அந்த இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். இப்போ அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவு வதக்கினாங்க. அடுத்தது இப்ப மல்லித்தூள் சேர்த்திருக்காங்க. அடுத்து மிளகாத்தூள். இப்போ வந்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதுல வந்து நம்ம பெப்பர் பவுடரும் போட போறோம், அதனால அதுவும் பார்த்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள். இப்போ வந்து கொஞ்சம் மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லா சமையல்லையும் மிளகாய் ஆட் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மசாலாவோட சேர்த்து அந்த பவுடர்ஸோட சேர்த்து தக்காளியோட சேர்த்து எல்லாமே நல்லா வதங்குது. அப்போ இந்த மசாலா வறுபடும் போது அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஓகே. இதுல வந்து கொஞ்சம் தண்ணி விடலாம். இது நல்லா கொதிச்சு இந்த மசாலால நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தேங்காயில சோம்பு போட்டு அரைச்சு ஃபைனலா அதுல ஊத்தி சூப்பர். ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுமே அதுல நம்ம முட்டையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா முட்டை குழம்பு ரெடி. ஓகே. இப்ப அடுத்த ஸ்டேஜா வந்து தேங்காவையும் சோம்பையும் சேர்த்து அரைக்க போறாங்க. அதுவும் அம்மியில அரைக்க போறாங்க. அம்மியில அரைக்கிறதுனுடைய வாசனையே ரொம்ப தனிதான். எந்த ஃபுட்டா இருந்தாலும் சரி இந்த மசாலா எல்லாம் அரைக்கும் போது அம்மியில அரைச்சு செஞ்சா அது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். சோ இப்ப வந்து தேங்காவையும் சோம்பையும் அம்மியில அரைச்சுக்கிறோம். அரைச்சிட்டு எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். சோம்பும் தேங்காவும் போட்டு அரைச்சிருக்கோம். சரி, ரொம்ப ஈஸியா அழகா வந்து அரைச்சிருக்காங்க. நம்ம தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி செய்யாம இப்ப புஷ்பா மேம் சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸசைஸா நம்ம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டாவும் நம்ம வந்து அந்த வேலையை செய்வோம். இப்போ தேங்காய் அரைச்சு வச்சுட்டோம். மசாலா எப்படி வெந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்து வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அது கொஞ்சம் கெட்டி ஆயிடும். வேக வேக இது கொஞ்சம் கெட்டி ஆயிடும். மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி இதெல்லாம் அதிகமா தட்டுப்படாது, எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் சோம்பு இப்ப வந்து இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறமா அதிகமா கொதிக்க கூடாது. முட்டைய உள்ள போட்டு வேகிறது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கு வந்து நம்ம லைட்டா முட்டையில இப்படி கீறி விட்டுக்கணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கி டேஸ்ட் இருக்கும். இந்த முட்டைய போடுறதுக்கு முன்னாடி மசாலால உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிடலாம். ஓகே.
ஸோ மசாலா நல்லா வந்து ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகி அழகா ஒரு பதத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த டைம்ல அவங்க அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பெருஞ்சீரகம் அதை வந்து சேர்த்து ஊத்தினாங்க. இப்போ அந்த கலவையும் கொஞ்சம் கொதிக்க வந்துடுச்சு. லைட்டா கொதிச்சதுன்னா போதும், நம்ம முட்டையை உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு அது மேல கொஞ்சம் இந்த கிரேவியை வந்து மேல வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா அப்சார்ப் ஆயிக்கும். நல்ல அடுப்பை வந்து தணலை நல்லா கம்மி பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் கொதிச்சதுமே அதுக்கப்புறம் திரும்பவும் ஓபன் பண்ணி எடுத்துட்டு ஒரு முறை கலக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி இப்போ சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டம்க்கெல்லாம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்கா இருக்கலாம். இதே இது நீங்க இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடுறீங்கன்னா இதுல கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் தளர்த்தியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் திக்காவே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஃபைனலா கார்னிஷிங் கொத்தமல்லி கருவேப்பிலை. இது இல்லாம நம்ம சவுத் இந்தியன் சமையல் கிடையாது, கொத்தமல்லி இல்லாம நம்ம பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி செட்டிநாடு ஸ்டைல் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து கண்டிப்பா கருவேப்பிலை இருக்கும். அப்புறமா நம்ம ஒரு சிலர் வந்து கொஞ்சம் காரம் வேணும், அதுல கூட கொஞ்சம் பச்சை மிளகா வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இந்த மாதிரி பச்சை மிளகாவை இதுல போட்டுட்டு ஒரு கலக்கிட்டோம்னா உங்களுக்கு கிரேவியில காரம் பத்தலைங்கிறவங்க அந்த பச்சை மிளகாயும் கடிச்சுக்கலாம். சூப்பர். ஸோ இப்போ அந்த கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாலாம் ஒன்று மர்ஜ் ஆகி அதை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக பார்வையாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புஷ்பா அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து டைம் கொடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் போட்டு நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து பார்க்கறதுக்கே இவ்வளோ அட்டகாசமாக இருக்கு. கண்டிப்பாக அதனுடைய சுவையும் வந்து பிரமாதமாக தான் இருக்கும். இது வந்து சப்பாத்தி பூரி இது வந்து யூனிவர்சலான ஒரு குழம்பு. இதை வந்து நம்ம குழம்புன்னு சொல்லிக்கலாம், சப்பாத்திக்கு கொடுக்கும் போது கிரேவின்னு சொல்லிக்கலாம், அது ரைஸுக்கு கொடுக்கும் போது குழம்புன்னு சொல்லிக்கலாம். நம்ம தான் எப்பவுமே பேர் வந்து டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்க சாப்பிட ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப நேரமா வெயிட்டிங். அப்புறம் பரிமாறும் போதும் கூட நம்ம போட்ட பூண்டு மிளகா வத்தல் அதெல்லாம் மேல இருக்கிற மாதிரியே வச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி பூண்டு எல்லாம் எண்ணெயில இவ்வளவு நல்லா வதங்கி நம்ம செய்யும் போது அந்த பூண்டோடைய சுவையும் வந்து சாப்பிடறதுக்கு நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். சரி, நம்ம வந்து வெளியே ஹோட்டல்ஸ்ல வாங்குறதும் இப்படிதான் அழகா ப்ரெசென்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அங்க வந்து நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். பட் வீட்டுல இவ்வளோ அழகா ஆரோக்கியமா அதுவும் அம்மியில எல்லாம் அரைச்சி வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இது பாக்குறதுக்கு வெளியில இருக்கிற உணவகத்துல விட இது இன்னமும் வந்து அட்டகாசமா இருக்கு கலர். ஸோ இதனுடைய சுவை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், அவ்வளவு அருமையா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹோட்டல்ல கூட இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பா வராது. அந்த அளவுக்கு வந்து அதனுடைய சுவை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. முக்கியமா வந்து மசாலாவுடைய இது வந்து ரொம்ப தூக்கலா அற்புதமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. செட்டிநாடு முட்டை குழம்பு செய்யும் முறை: அடுப்பில் வாணலியை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறியதும் அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, சீரகம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு கருவேப்பிலை மற்றும் வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிய பிறகு அதில் மிளகாய் வத்தல் சேர்த்து வதக்கவும். பிறகு தக்காளி, உப்பு சேர்த்து வதக்கிவிடவும். தக்காளி நன்கு வதங்கியதும் பூண்டு சேர்க்கவும். இதில் சிறிதளவு தண்ணீர் விட்டு வதக்க வேண்டும். இதோடு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கவும். இந்த கலவை நன்கு வதங்கியதும் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கிளறவும். நன்கு கிளறியதும் சிறிது தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். இதோடு அரைத்து வைத்திருக்கும் தேங்காய் சோம்பு கலவையை சேர்த்து கிளறவும். இறுதியாக வேக வைத்த முட்டையை சேர்த்து கிளறினால் சுவையான செட்டிநாடு முட்டை குழம்பு தயார்.